முத்துராமலிங்க தேவர் தேசியத்தை தன்னுடைய உடலாகவும் தெய்வீகத்தை தான் தன்னுடைய உயிராகவும் கருதினார். தேவரை சுத்த தியாகின்னு பாராட்டினவர் யாருன்னா பெரியார். முத்துராமலிங்க தேவர் அக்டோபர் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன்னில் பிறந்தார். தேவரோட பெற்றோர்கள் யாருன்னா உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். தேவர் தன்னுடைய சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்துடுறாரு. ஆனாலும் இஸ்லாமிய தாயால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர் தான் இந்த தேவர். தேவரனுடைய தொடக்க கல்வி கமுதியில் அமைஞ்சாலும் உயர்நிலை கல்வி மதுரை பசுமலையிலையும் ராமநாதபுரத்துலேயும் தான் அமைஞ்சது. தேவர் ராமநாதபுரத்தில் படிச்சுட்டு இருந்தப்போ தான் அந்த ஊரில் பிளேக் நோய் பரவுறதுனால அவருடைய படிப்பு பாதியிலே நின்றுச்சு. இருந்தாலும் தேவர் சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் இது எல்லாத்தையும் கற்று வச்சுருந்தார். வட இந்தியாவில் வாய்ப்போட்டு சட்டம் போட்டு பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகரை போலவே தென்னிந்தியாவில் தடை விதிக்கப்பட்டவர் தான் நம்ம முத்துராமலிங்க தேவர். தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டினவர் திருவிக்கா. தேவரனுடைய அரசியல் குரு யாருன்னா வங்கச்சிங்கம்னு அழைக்கப்படுற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தேவருடைய அழைப்பை ஏற்றுதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1939 செப்டம்பர் 6 மதுரைக்கு வந்தார். இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் தேவர் நேதாஜின்ற பேரில் ஒரு வார இதழ் கூட நடத்தினார். தேவரனுடைய முதல் மேடை பேச்சு சாயல்குடியில் விவேகானந்தரின் பெருமை என்ற தலைப்பில் 3 மணி நேரம் நடந்துச்சு. குறிப்பு, அந்த மேடையில் காமராஜரும் அமர்ந்திருந்தார். தேவரின் பேச்சை கேட்ட காமராஜர், இது போன ஒரு பேச்சை இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்லை. தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும்னு சொன்னார். தேவருக்கு தென்னாட்டு சிங்கன்றது மிகவும் பொருத்தமானதுன்னு அறிஞர் அண்ணா கூட பாராட்டியிருக்காரு. தேவர் எப்பயுமே மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு அதை மறைச்சி பேசுகிற பழக்கம் இல்லாதவர் அப்படின்னு பாராட்டினவர் ராஜாஜி. வட இந்திய இதழ்கள் தேவரனுடைய பாராளுமன்ற ஆங்கில பேச்சை கேட்டு விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்றவனுடைய பேச்சை போல இருந்ததாக பாராட்டி தள்ளினாங்க. தேவர் 1937 சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுர அரசரான சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து தன்னுடைய முதல் தேர்தல் வெற்றியை பதிவு செஞ்சார். லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் KTK தங்கமணி தன்னுடைய குறிப்பை என்ன சொல்கிறாருன்னா, ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து தேவரனுடைய வெற்றியையும் பொப்பிலிய அரசரை எதிர்த்து VV கிரியினுடைய வெற்றியையும் தான் இந்திய மாணவர்கள் லண்டனில் எதிர்பார்த்து காத்திருந்ததாக குறிப்பிடுறாரு. 1937 சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்ந்து 1946 போட்டியின்றிய தேர்தலில் வெற்றி பெறாரு. 1952 சட்டமன்ற தேர்தலையும் 1957 நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. 1962 உடல்நிலை சரியில்லாதனால பரப்புரைக்கு செல்ல முடியாத நிலையிலையும் தேர்தலில் வெற்றி பெறாங்க. ஆங்கிலேயரால் மக்களை ஒடுக்க கொண்டு வரப்பட்டது தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டம். ஒருவரை பிறப்பினாலேயே அவர் குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து மாநாட்டை 1934 கமுதியில் மே மாதம் 12 13 தேவர் நடத்துகிறாரு. தேவரனுடைய தொடர் போராட்டத்தினால தான் 1948 குற்றப்பறை சட்டமே நீக்கப்பட்டுச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சாராருக்கு தடை இருந்துச்சு. இந்த தடையை எதிர்த்து 1939 ஜூலை 8 மதுரை வைத்தியநாத ஐயர்ன்றவர் என்ன செய்கிறாங்கன்னா ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தணும்னு திட்டம் போடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அர்ச்சகர்கள் ஆலய பணியவே புறக்கணிச்சிடறாங்க. தேவரும் என்ன பண்ணுறாரு, திருச்சுழியிலிருந்து அர்ச்சகர்களை வரவழைத்து ஆலய நுழைவு போராட்டத்தில் வெற்றி கண்டார். விவசாயிகளுடைய துயர் துடைக்க ஜமீன் விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்தினதோடு மட்டும் இல்லாமல் கமுதியில் பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலைன்னு தேவர் ஏற்படுத்தினார். 1938 23 தொழிலாளர் சங்கங்களினுடைய தலைவராக தேவர் இருந்தார். மதுரை நூற்பு ஆலை தொழிலாளர்கள் உரிமைக்காக ஜீவானந்தத்தோட இணைந்து போராடும் போது சிறை தண்டனை பெற்றார். தேவர் உழவர்களினுடைய நலனை காப்பதற்காக மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க, மிகப்பெரிய மாநாடு. அந்த மாநாடு நடந்த இடம் ராஜபாளையம். தேவர் சிறை வைக்கப்பட்டிருந்த இடங்கள் என்னென்னு பார்க்கலாம். அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். இதில் தாமோன்ற இடத்த மகாராஷ்டிராவில் இருக்குது. அந்த இடத்துல தான் 2ஆம் உலகப் போர் தொடக்கத்தில் சிறையில் அடைக்கப்பட்டவர் போர் முடிஞ்ச பின்னாடி தான் விடுதலை செய்யப்படுறாரு. விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, தர்மசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னனாக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கிய தேவர் 1963 தான் பிறந்த அக்டோபர் 30 இந்த உலகை விட்டு மறைந்தார்.